வணக்கம். இன்னைக்கு தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? கொடி அவரையில் பூ வரவே இல்லை. அது படர்ந்துட்டே இருக்குது. ஆனால் செடி அவரையில் பூ வந்திருந்தது. அது ஒரு 10 நாள்லேயே குட்டி குட்டி காய் வந்துருச்சு. அண்ட் பீர்க்கங்காய் செடி, சுரக்காய் செடி எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடிகள்லாம் வளர்ந்ததுனால கீரைகள் எல்லா கீரைகளும் சரி போயிடுச்சு. பட் மணத்தக்காளி கீரை மட்டும் வந்திருக்கு. அது மட்டும் கொஞ்சம் அங்கங்கே வளர்ந்துருக்கு. அதை கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கிட்டேன். என்னோடய மணத்தக்காளி கீரை மட்டும்தான் வளர்ந்துட்டுருக்கு. சிறுகீரை, பருப்பு கீரை இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் மற்ற செடிகள், கொத்தவரங்காய், இந்த அவரைக்காய், சொரக்காய் அண்ட் பீர்க்கங்காய் செடியெல்லாம் நல்லா வளர்ந்த உடனே அதோட கொடிகள் எல்லாம் படர ஆரம்பித்ததும் இந்த செடிகள் போயிடுச்சு. அதாவது குட்டி குட்டி கீரை செடிகள்லாம் கட் பண்ணது வளர்ந்து வரவே இல்லை. அண்ட் சுரைக்காய் செடியிலையும் 90 நாள் ஆனதுக்கப்புறம், அதாவது 90 டேஸ்க்கு அப்புறம் மேல் ஃப்ளவர்ஸும் சரி ஃபீமேல் ஃப்ளவர்ஸும் வந்துடுச்சு. கீரைகள் அறுவடை பண்ணேன் இல்லையா, அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் 2 டேஸ்க்காக. அதாவது 2 நாள் ஆகும் இந்த கீரை அப்படின்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது கீழே அறுவடை பண்ணப்போ வீடியோ எடுத்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதனால அந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் கீரைகள் மறுபடியும் வந்திருக்கு. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 15-20 டேஸ் கழித்து மறுபடியும் வந்தப்போ மறுபடியும் அறுவடை பண்ணது. அண்ட் அவரைக்காய் அறுவடை பண்ண வீடியோ என்ன ஆச்சுன்னு தெரியல. அது எவ்வளோ தேடியும் கிடைக்கவே இல்லை. அந்த செடியில் வந்தது இல்லையா, வெள்ளை கலர் பூ செடியில் வந்த அவரை, அது நல்லா ஃபுல்லாக வந்திருந்தது. அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொடி அவரையிலையும் 95 டேஸ் 100 டேஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பூ வந்துருச்சு. மேலே காமிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் சூப்பராக வந்துடுச்சு. அண்ட் மற்ற செடிகளும் நல்லா பூ காய்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு. நடுவில் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் கீழே வரவே இல்லை. அதனால பூக்கள், காய் இதெல்லாம் வர்றது, அதை பாலினேட் பண்ணுறது, இந்த வீடியோஸ்லாம் சரியாக எடுக்க முடியல. அதனால மிஸ் ஆகி ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கழித்து ஃபுல்லாக பூ இருக்கிறது, காய் இருக்கிறது வீடியோ காமிச்சிருக்கேன். என்ன ஆச்சுன்னா, இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் கோல்டு, காஃபு, ஃபீவரு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் பீர்க்கங்காயும் சுரைக்காயும் பாலினேஷன் நடக்கவே மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னா, பூ ஈவினிங் 4 o'clock 5 o'clock மேலே பூக்கிறதுனால, அதாவது 4-5க்கெல்லாம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுது. அதுக்கு மேலே தான் பூ ஸ்டார்ட் ஆகுது, பூக்க ஆரம்பிக்குது, விரிய ஆரம்பிக்குது. அண்ட் காலையில் 6 மணி 7 மணி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சுருங்கிடுது. அதனால பாலினேஷன் நடக்க மாட்டேங்குது. பீர்க்கங்காய் 2 காய் அறுவடை பண்ணிட்டேன். பீர்க்கங்காய் மோஸ்ட்லி 14 டேஸ்லேருந்து 21 டேஸ்க்குள்ளே அறுவடை பண்ணிக்கணும், இல்லைன்னா முத்தி போயிடும். பீர்க்கங்காய் மட்டுமே இல்லை, சுரைக்காயும் அப்படி தான். நமக்கு வளர்ந்து இதுக்கு மேலே நம்மளோட காய் வளராது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அறுவடை பண்ணிக்கணும், இல்லைன்னா முத்திரும். ஸோ பார்த்து நீங்கள் செடிகள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அறுவடை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.